தான் இருக்கு. இருந்தாலும் விஜயை வைத்து படம் இயக்கிறதா இந்த பேச்சுகள்லாம் மக்கள் மத்தியில விமர்சனங்களுக்கு உள்ளான ஒண்ணா மாறுச்சு. திராவிட கழகங்களுடைய கூட்டத்துல பேச வாய்ப்புகள் கிடைக்க திரைத்துறையில இருந்தாலும் திராவிடம் பேசும் ஒருத்தரா மக்கள் மத்தியில தெரிய ஆரம்பிச்சாரு. குறிப்பா இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கறது, தமிழீழத்துக்கு ஆதரவா தமிழ் திரைப்பட சங்கம் நடந்த கூட்டத்துல பேசி இவருடைய பேச்சு சிறைக்கு போக வச்சது. மக்கள் மத்தியில பேசும் ஒருவரா மாறின இவரு 2010 நாம் தமிழர் கட்சியா உருவெடுக்கிறாரு. வெளிநாடுகள்ல தமிழர்களுடைய அரங்கில பேசுற வாய்ப்புன்றது இவருக்கு கிடைக்குது. மலேசியா, கனடா, லண்டன், பிரான்ஸ்ல தமிழ் உரிமை மாநாடுகள் உலக அளவுல நடக்க சீமான் பேச்சுக்கு முக்கியத்துவமும் கிடைக்குது. ஊழல் இல்லாத அரசியல், சமத்துவம், சமூக நீதி, சமநீதி அப்படிங்கிற இவருடைய கருத்துக்கள் மூலமா உலக தமிழ் மக்களை தன் பக்கம் இழுக்கிறாரு. ஊழல் இல்லாத அரசியல், சமத்துவம், சமூக நீதி, சமநீதி அப்படிங்கிற அடிப்படை கொள்கைகளை வெளிப்படுத்துற பேச்சு தான் இவருக்கு தமிழர்களை ஈர்க்க வச்சது. சமூக ஊடகங்கள்ல இவருடைய வீடியோக்கள் வெளிவர பெருவாரியான இளைஞர்கள் அரசியல் பேச தூண்டுச்சு. அன்றாடம் வெளிவரும் மக்களுடைய உரிமை மீறல்கள் குறித்த பேச்சுன்றது சீமானுடைய அடையாளமா மாறுச்சு. திராவிட இயக்கங்களோட அரசியல் தலைவர்களோட சேர்ந்து அரசியல் இருந்தாலும் தனித்துவமான ஒரு அரசியல் கொள்கையை கையில எடுத்துக்கிட்டு வெளிநாடுகளில் இருக்க தமிழர்களுடைய ஆதரவை சீமான் தனித்து அரசியல் களம் காண வைக்குது. 2011 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல் இருந்தாலும் சராசரியான ஓட்டு கூட கிடைக்காம அவர் தேர்தலில் தோல்விகளை சந்திச்சுட்டு தான் இருக்காரு. ஆனா தேர்தல் களத்துல போட்டியிடுறதுக்கு சம உரிமைகளை கொடுக்கறது, இனம்